நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரெஸ்ட் டே. ரெஸ்ட் டே நம்ம ரெகுலரா ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் டேல நம்ம என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே, வாங்க டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்றத பார்த்துருவோம். ஓகே, என்ன நம்ம ரெஸ்ட் டேல பண்ணக்கூடாது, அதாவது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய ரெஸ்ட் டேல, ஒரு நாள் ரெஸ்ட் டேல, ஒரு நாள் இருந்தாலும் சரி 2 நாள் இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்ட் டேல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றத பார்த்துடலாம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த நாள் நம்ம தூக்கத்தை கம்மி பண்ணக்கூடாது. அது ரெகுலரா நீங்க 7 hours 8 hours இல்ல 6 hours தூங்குறீங்க அப்படின்னா அதை விட நீங்க கம்மி பண்ணக்கூடாது. நம்ம தூக்கத்தை கம்மி பண்றோம் அப்படின்னா நம்மளோட மஸ்குலர்ஸ், நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க், அதாவது ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி, கார்டியோ செக்ஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணியிருந்த அந்த எஃபெக்டுக்கு நீங்க தூங்குனா மட்டும்தான் உங்களுக்கு அது ரிகவரி ஆகும், உங்களுக்கு அது மசில் பில்ட் ஆகுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ரெஸ்ட் டேல இருந்து கம்பல்சரி தூங்குங்க. எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ மசில் ரிகவரிஸ் அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்ட் டேலையும் நீங்க வீட்டுல இருக்கோம், சும்மா ஏதாவது பைசெப்ஸுக்கோ இல்ல ட்ரைசெப்ஸுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் ரொம்ப தப்பு. பண்ணவே கூடாது. நீங்க எடுக்கிறது ரெஸ்ட் டே. ஸோ ரெஸ்ட் டேனா ரெஸ்ட் எடுங்க, வாக்கிங் போங்க, கார்டியோ மட்டும் பண்ணுங்க, போதும் உங்களை வாமா வச்சுக்கிறதுக்கு. இது மட்டுமே போதும். அடுத்து ரெஸ்ட் டேல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. எவ்வளோ நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களோட மசில் ரிகவரி ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ரெஸ்ட் டேல நீங்க ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, தூங்குற டைமிங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கார்டியோ பண்ணுங்க. எவ்வளோ வாக்கிங் போறீங்களோ அவ்வளோ உங்க பாடி வார்ம் ஆகும், உங்களோட ஃபேட் லாஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ரெஸ்ட் டேல நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாக்கிங் மட்டும் போங்க, அதுவே போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் உங்கள் விக்கி.